ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நாட்டுக்கோழி வச்சு நாட்டுக்கோழி சுக்கா தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி நல்லா வேகணும். நம்ம வச்சுக்கிற தண்ணி வந்து நல்லா சுண்டிடணும். பாருங்க, தண்ணியெல்லாம் வந்து சுண்டிருக்குது, நல்லாவும் வெந்திருக்குது. தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இவ்வளோ இருக்குது. ஸோ இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. நாட்டுக்கோழியில் இருக்கிற சூப்பெல்லாம் வந்து இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும். இப்போ ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு லவங்கம், ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நான் இது கூட வந்து கரம் மசாலா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்சு நாட்டுக்கோழி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பெப்பர் தூளையும் சேர்த்துக்கலாம். ½ டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்குறேன் வேக வைக்கும் போதே, ஸோ அதனால் உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி வேக வச்சு தண்ணி இருக்குது, அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படியே குடிக்கிறதுனாலும் அந்த சூப்பு மாதிரி குடிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நம்ம இப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், இல்லை சுண்டை வச்சு சுக்கா மாதிரி சாப்பிட்டாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்க, நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ட்ரை ஆகட்டும். பாருங்க, தண்ணியை ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக இருக்கும் போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு கறிவேப்பிலை தூவிட்டு இறக்கிடலாம். டேஸ்டான நாட்டுக்கோழி சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சுட சாதத்தில் அப்படியே நம்ம பெரட்டி சாப்பிட்டாக்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ, பாய்.